ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சு செய்யலான்ட்டு யோசிச்சுன்னு இருக்கிறப்போ சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு அரிசியை ஊற வச்சுக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை முதல்ல ஊற வச்சிடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினா தான் நமக்கு வடிக்கிறப்போ அரிசி வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒலை வச்சுட்டேன். ஒலை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற குழம்பு, சாதம், பொரியல், கூட்டு இதெல்லாம் போர் அடிக்கிறப்போ இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கொதிஞ்சிச்சு. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 90% வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வடிச்சுக்கிட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பெரிய கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சமாக நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சீரகம், வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கிறேங்க. பூண்டு வந்து நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணால் போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் லாஸ்ட்டாக ஏன் ஆட் பண்ணுறோன்னா, முன்னாடியே போட்டு வதங்கிடுச்சுன்னா சாப்பிட்றப்போ இது க்ரன்ச்சியாக இருக்காது. அவ்வளோதான். இப்போது வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரியாக பூ மாதிரி இருக்குது. பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணோம். நல்லா போட்டு கலரி எடுத்தோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் லேசாக பூ மாதிரி நம்ம கலரி விடணும். இதில் எந்த சாஸும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் பெப்பர் மட்டும் லாஸ்ட்டாக தூவி விட்டுக்கு போகிறேன். அவ்வளோதான். இதுவே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.